மதிப்புக்குரிய புரந்தேஸ்வரி அவர்கள் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகல்யாபாய் கோல்கர் அவர்களுடைய பிறந்த நாளை 300வது பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதற்கான கூட்டம் நடைபெற்று மே 21ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் ராணி அகல்யாபாய் கோல்கருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டம் நடைபெற்று தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது, தமிழகத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் நடைபெற இருக்கிறது. பெகல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் பெண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகளெல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தைச் சேர்ந்தது என்று கண்டு பெண் மனைவி முன்னாலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம்ம அனைவரையுமே இல்லை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக ஈவு இரக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நாடு அறியும், நாமும் அறிவோம். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று நமது எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர், ராவல்பிண்டி போன்ற விமானப்படை தளங்களெல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும். அதுபோல் வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது, போகக்கூடாது என்பதையெல்லாம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். கட்சி சார்பாக நடத்தலை, யாரும் பாரதிய ஜனதா கட்சி கொடியேந்தி வரமாட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதில் இருக்காது. எங்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள், அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மூவர்ண கொடி யாத்திரை, இது பேரே மூவர்ண கொடி யாத்திரை,